ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றியுள்ள இதயத்தோட கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, 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 praise the Lord. இந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூத்ரம் 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 சூத்ரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சூத்ரம் 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 சூத்ரம். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். Let us turn to the book of Ruth, 3rd chapter. 18ஆம் வசனத்தை நாம் படிப்போம். And read the 18th verse. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். அப்பொழுது அவன், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்க மட்டும் இளைப்பாற மாட்டான். Then said she, sit still, my daughter, until thou know. பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்க மட்டும் இளைப்பாற மாட்டான். Then said she, sit still, my daughter, until thou know how the matter will fall. For the man will not be in rest until he have finished the thing this day. தேவனுடைய ஒரு பலத்த கரம் தம்முடைய ஜனத்திற்காக அதர்சனமாக அசைவாடிக் கொண்டிருக்கிறது. The mighty hand of the Lord has been moving in the midst of the people of God invisibly. குறிக்கப்பட்ட அவருடைய சமூகத்தை நாடி அவரிடத்தில் அடைக்கலம் தேடி இருக்கிற அவருடைய ஜனத்திற்காக பதிலளிக்கிறது வரையிலும் மௌனமாயிருக்காத ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். We have a God who will not keep quiet till he pities upon the people who seek and take refuge in his presence. இந்த வேத பகுதி நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான். This portion of the Bible we all know very well. புருஷனுமின்றி பெற்றோருமின்றி சொந்த தேசத்தையும் விட்டு தன்னுடைய இனத்தாரை அனைவரையும் விட்டுவிட்டு ஒரு வயோதிப ஸ்திரீயாகிய ஒரு விதவையை பின்பற்றின ஒரு வாலிப ஸ்திரீக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே வாசித்து கேட்டோம். Here now we heard read the words spoken unto a woman, young woman who had lost her husband, left her parents, left her own country and her kindred, and came behind another old widow. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த விதவைக்கு பின்னால் வரும் பொழுது, உம்மை விட்டு நான் திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் மரிக்கிற இடத்துல நானும் மரிப்பேன் என்று ஒரு தீர்மானத்தோடு புறப்பட்டு வருகிறாள். When leaving everything behind, this woman came with a determination that do not speak with me of going back again. Thy God is my God, thy people is my people. I will die where you die and I will be buried there. ஒரு வாலிப ஸ்திரீ ஒரு விதவையை, ஒன்றுமில்லாதவளை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஸ்திரீயை அவள் பின்பற்றி வருகிறாள் என்றால் அவள் மிகவும் விசேஷிக்கப்பட்டவளே. If a young woman is following an old widow of whom there is nothing to be hopeful, then it is a very very special thing. அப்படி அவள் அந்த விதவையாகிய தன்னுடைய மாமியை பின்பற்றி வந்தபடியினால் அவளுக்குள்ளே தன்னுடைய மாமியாருக்குள் ஒரு மிகுந்த பாரம் இருந்தது. Because she had been following that old widow like that, her mother-in-law had a great burden in her heart. Her mother-in-law had a great burden in her heart concerning her. அவளுடைய உள்ளத்தில் இருந்தான நகோமியினுடைய பாரத்திலே ரூத்தை குறித்திருந்த பாரம் என்ன? What was the burden concerning Ruth in the heart of Naomi? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிப்போம். Kindly read the 3rd chapter, 1st verse. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அங்கே தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சரியில்லை. சௌக்கியத்தை என்றல்ல, ஹேபிடேஷன் ஆங்கிலத்திலே வாசஸ்தலம் என்று சொல்லியிருக்கிறார். In the Tamil translation is not perfect there, but in the English translation, one of the translation it is mentioned, will I not seek an habitation for you. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை தேடாதிருப்பேனோ? Shall I not seek an habitation for thee, that it may be well with thee? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவளுக்கென்று ஒரு வாசஸ்தலம் இல்லாத நிலையிலே
இந்த ரூத் காணப்படுகிறாள். This Ruth is in such a stage that she had no her own habitation. வாசஸ்தலம் என்று அங்கே சுருக்கமாக சொன்னால் மறுபகுதியிலே அது ஒரு குடும்பம் என்று பொருள்படும். Habitation, though it is mentioned in short there, it means the whole family. மறுபகுதியிலே சொன்னால் உனக்கு ஒரு புருஷனை நான் தேடாதிருப்பேனோ. In other words, shall I not seek a suitable husband for you? இந்த வேத பகுதியை நாம் வாசித்து சிந்திக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு ஒரு ஊழியக்காரன் சபையை குறித்து எந்த அளவுக்கு உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். When you read this portion, consider and meditate upon that, we can understand from this how much a New Testament servant of God is burdenful concerning the church. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனுடைய வைராக்கியமும் வாஞ்சியும் என்னவென்று கேட்டால் சபையை கிறிஸ்துவுக்கு அன்று அவனை சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். The zeal and desire of a servant of God in the New Testament church is that he should prepare the church as a bride adorned for Christ. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2-3 வசனங்களை படிக்கும் பொழுது அந்த ஒரு புத்தியுள்ள படிங்கள் அந்த வசனத்தை. Kindly read 2 Corinthians 11 chapter 2nd and 3rd verse. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு உங்களை நான் நியமித்திருக்கிறேன். I have espoused you to one husband, that is Christ. தன்னுடைய உள்ளத்திலே இருந்த ஒரு பெரிய தாகமும் ஒரு பெரிய தவிப்பும் சபையை கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு போய் கற்புள்ளவர்களாய் நிறுத்த வேண்டும். The great desire, a thirst and a groaning that was in the heart of Paul was that he should present somehow the church before Christ. அல்லாவிட்டால் நித்திய வாசஸ்தலத்திற்கு பரம வாசஸ்தலத்திற்கு மனுஷன் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். Or man should be found prepared for the eternal habitation or the heavenly habitation. நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும் நேரத்திலே அந்த பரம வாசஸ்தலத்தை தரிக்க நாங்கள் மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். In the 2 Corinthians 5th chapter, if you read there, Apostle Paul says we are eager to inherit that eternal habitation. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். For in this we groan, earnestly desiring to be clothed upon with our house which is from heaven. அந்த பரம வாசஸ்தலம் தான் பரம எருசலேம். That heavenly habitation is heavenly Jerusalem. அல்லாவிட்டால் அதுவே நம்முடைய நித்திய வாசஸ்தலம். Or that is our eternal habitation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள் அந்த வாசஸ்தலமாக மாற்றப்பட வேண்டும். The people who have dedicated themselves for Christ should be changed into that habitation. எப்படி ஆகலும் இந்த போவாசுக்கு இந்த ரூத்தை விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு இந்த நகோமியுடைய உள்ளத்திலே காணப்பட்டது. In the heart of Naomi, this groaning was seen that somehow she should get this Ruth married unto Boaz. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ரூத்தாக அவளாக ஒரு புருஷனை தெரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய மாமியார் என்ன சொன்னாலோ அதைத்தான் இவள் கீழ்ப்படிந்து வருகிறாள். There we see Ruth did not choose her own husband, but she obeyed in whatever was commanded or ordered by her mother-in-law. அப்படி சொன்ன காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து விட்டு மறுபடியும் நகோமி இடத்துல வரும் பொழுதுதான் நகோமி சொல்லுகிறாள், இந்த காரியத்தை அவன் செய்கிறது வரையிலும் இளைப்பாற மாட்டான். After obeying in everything as Naomi had commanded her, she came back to Naomi. At that time Naomi says these words, sit still my daughter until thou know how the matter will fall, for the man will not be in rest until you have finished the thing this day. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று பார்ப்போம். Let us wait and see how this matter will fall. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும்படிக்கு கொஞ்சம் பொறுத்து இரு என்று அவள் சொல்கிறாள். There she says, sit still my daughter until thou know how the matter will fall. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும்படிக்கு சற்று பொறுத்திரு. Until thou know how the matter will fall, sit still. நமக்கும் கூட பல எண்ணங்கள் இருக்கலாம். நம்ம காரியம் என்னமாய் முடியுமோ தெரியல. We would also be wondering
how shall our matter will end? இந்த கேள்வியோடு உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையுடைய கேள்விகளோடு உங்களில் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள் தெரியாது. I do not know how many of you seated here are having this question of your life before you like this. பிரியமானவர்களே, இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று அறியும்படிக்கு சற்று பொறுத்திரு என்று நகோமி சொல்லுகிறாளே. Beloved, here Naomi says, sit still until thou know how the matter will fall. அப்படியானால் அவள் அனுப்பியிருக்கிறாளே அந்த வாலிப ஸ்திரீ, அந்த புருஷன் எப்படிப்பட்டவன்? If it is so, she is destined a man to be the husband to this young woman. What kind of a man is he? இப்பொழுது இந்த நேரத்திலே உங்களுடைய காரியத்திற்காக அவசரமா இருந்து கொண்டிருக்கிற ஒரு நபரை வேதவசனத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Now I want to show you from the Bible a person who is hasting for your matter. இந்த காரியத்தை முடிக்கும் முன்னே அவன் இளைப்பாற மாட்டான். He will not have rest until you have finished the thing this day. ஒரு பகுதியிலே சொன்னால் இப்பொழுது கிறிஸ்து இளைப்பாறிக் கொண்டில்லை, அவர் நம்ம ஊருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். In other words, to say Jesus Christ is not resting now, he is interceding for every one of us. நமக்கென்று அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறது வரையிலும் அவர் மௌனமாய் இருக்க மாட்டார், அவர் இளைப்பாற மாட்டார். Till he does and accomplishes, performs everything he had to do for us, he will not keep quiet, he will not be still. இந்த காலை நேரத்திலே அந்த இளைப்பாறாமல் இருக்கிற அந்த மனிதனுடைய தன்மைகளை குறித்து இந்த வேத பகுதியில் இருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். In this morning I want to show you certain qualities of that man who will not be in rest till he finishes the thing from the Bible. நம்முடைய கண்களை ஒரு நிமிஷம் மூடி பரலோகத்துக்கு ஏறெடுப்போமா? Let us close our eyes and look up to the heaven for a moment. உன்னுடைய காரியம் முடிகிறது வரை இளைப்பாறாமல் பிதாவுடைய வலது பாரிசத்திலே அவசரமாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நபரை இந்த நேரத்தில் நீ நோக்கி பார்ப்பாயா? Will you not look upon that one person who hasted to finish your matter, who does not take rest but intercedeth at the right hand of the Father for you? உன்னுடைய காரியத்திற்கு முடிவு வருகிறது வரையிலும் நான் ஓய்ந்திருக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், அவரை நீ சற்று சிந்திப்பாயா? Will you not consider the person seated at the right hand of the Father who says, till I finish your matter I will not be in rest? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவரை குறித்து அந்த போவாசை குறித்து அநேக காரியங்களோடு எல்லாவற்றையும் நான் விளக்க விரும்பவில்லை. அவர் ரூத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிற சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு சொல்லுகிறேன். I don't want to say everything about Boaz now, but I will share certain matters said unto Ruth. முதலாவது இரண்டாம் அதிகாரம், firstly second chapter 9ஆம் வசனத்தை படியுங்கள். 9th verse please. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டுகிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இவள் தன்னுடைய மாமியாரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு கதிர்களை புறக்கும்படியாய் புறப்பட்டு வந்திருக்கிறாள். She, having got permission from her mother-in-law, has come to gather the spilled ears of corn. கதிர் புறக்க வந்தவள் தற்செயலாக போவாசுடைய வயலுக்கு வந்தாள். She who had come to glean the ears of corn has come by chance to the field of Boaz. புறக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவளை பற்றி அவன் விசாரித்தான். When she was gleaning the ears of corn, he inquired about her. அவன் அவளிடத்தில் சொல்லுகிறான், நீ வேற எங்கேயும் போகாதே, இந்த அறுக்கிறவளுக்கு பின்னால மாத்திரம் நீ போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். He says unto her, you need not go anywhere else, let thy eyes be on the field that they do reap, and go thou after him, after them have I not shot the young man that they shall not touch thee. நீ அறுக்கிறவளுக்கு பின்னால போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். You go after them that reap the field, I have charged them, not one should touch you. இந்த நாட்களில் நீங்கள் யாருக்கு பின்னால போக வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். Today you should know behind whom you should follow. ஒரு கூட்டத்தார் ஒரு அறுவடையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். One group of people are in the harvest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். Lord Jesus Christ said, the harvest is big but the servants are few. அறுப்புக்கு எஜமானிடத்திலிருந்து
நீங்கள் வேலையாட்களை அனுப்பும்படியாக எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். Pray unto the master that he may send more helpers, said the Lord Jesus Christ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இந்த அறுக்கிற வேலையாட்களுக்கு பின்னாலே நீ போ. You follow the servants who reap the field. நீங்கள் யாருக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? Behind whom are you running now? விதைப்பு மிகுதி என்று ஆண்டவர் சொல்லவில்லை. The Lord did not say the sowing is much. அறுப்பு மிகுதி என்று தான் ஆண்டவர் சொன்னார். He only says the harvest is so big. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொருவன். One person soweth, other person harvests. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, ஒரு அறுக்கிறவன் என்று நாம் எடுக்கும் பொழுது, if you take a reaper, விதைக்கிறவனை பார்க்கலும் கடினமான ஒரு வேலைதான் அறுக்கிறவனுக்குரியது. the work of a reaper is much more difficult than that of the sower. முதலாவது அறுக்கிறவனை பற்றி நாம் சிந்திப்போம். Firstly, we will think about the reaper. அறுக்கிறவன் இப்படி நின்னா போதுமா? The person who harvests, can he stand straight? Can he stand at attention? அப்படியே நின்றா போதுமா? Can he stand straight? இப்படி அறுக்க முடியும்? Can he harvest just like this? அறுக்கிறவன் தலையை குனிச்சிரணும். The person who has to reap has to bend down his back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தலையை குனிச்சு கொஞ்ச நேரம்னா போதாது, குனிய குனிய இடுப்பு முதுகு எல்லாம் வலி. He has to bow down throughout the day. He cannot just simply bow down for a while. Throughout the day he has to bow down. His back and the shoulder will be aching like anything. அறுத்து முடிஞ்ச பின்பு அடுத்தவன் வேலை என்னன்னு கேட்டா, அதை அரிகளாக கட்டி அவன் சுமக்க வேண்டும். Even at the time of finishing the harvest, he cannot rest. He has to bind them into sheaves. He has to bear them to the granary. அப்படினால் அவனுடைய தலையிலிருந்து கால் வரையிலும் அவன் பலவானா இருந்தால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே இந்த வேலையை அவன் செய்ய முடியும். If it is so, beloved, he can do this work only if he is strong from his head to foot. முதுவலி பிடிச்சவனுக்கு குனிஞ்சு நின்று அறுக்க முடியாது. The person having the back pain cannot bow down and அடிக்கடி பல்லுவலி, தலைவலி, மூக்குவலி என்று வர்றவனுக்கு சுமக்க முடியாது. A person always suffering from the toothache, headache or noseache cannot do the harvesting job. நடக்க முடியாத வாதம் பிடிச்ச கால் உள்ளவனுக்கு நடந்து சுமந்து கொண்டு போக முடியாது. A person stricken with palsy, you cannot walk, he cannot bear the sheaves to the granary. அவன் அறுத்து சுமக்க வேண்டுமானால் தன்னை அவன் தியாகம் பண்ண வேண்டும். If he is to reap and to bear them, he has to sacrifice himself first. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சுவிசேஷ வயலிலே ஆண்டவருக்கு சேவை செய்யும்படியாக ஒரு கூட்டம் பேர் இப்படி நிற்கிறார்கள். In the field of gospel, a group of people are ready to serve the Lord. போவாஸ் சொல்லுகிறான், விதைக்கிறவங்களுக்கு பின்னால போ என்று சொல்லவில்லை, நீ அறுக்கிறவங்களுக்கு பின்னால போ. Boaz says unto her not to follow the persons who sow, but to follow the persons who reap. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்களை பார்த்து நீ பின்பற்றி போ. The meaning of is that you should follow the people who suffer for Christ. கிறிஸ்துவின் மாதிரியை யார் பின்பற்றி சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவிக்கிறார்களோ அவர்களை நீ பின்பற்றி போ. Who follow them that suffer affliction, following the ensample of Christ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன். I have already charged that no young man should touch you. அப்படியானால் அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், ஒருவேளை யாராவது டச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமோ. Probably from that we understand that some circumstances may come in which others may have to touch us. ஏதாவது ஒரு தாக்குதல் இருக்குமோ, some kind of attack will be there. ஏதாவது தாக்குதல் இருக்குமோ, will there be any such attack? அதை உணர்ந்துதான் போவாஸ் சொல்லி இருக்கிறான், நீ தைரியமாய் அவர்களுக்கு பின்ன போ, நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் ஒருவரும் உன்னை தொடாதிருக்கும்படியாக. Knowing that, Boaz says, you boldly go behind the reapers. I have charged every young man not to touch you. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, நம்முடைய தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். our God has given a command. கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் என்னையோ உங்களை யாரும் தொட முடியாது. Without the command of the Lord, permission of the Lord, nobody can touch you or me. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயை அபிமெலேக்கு தொடும்படியாய் பிரயாசப்பட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தடுத்தேன் என்று சொல்லுகிறார். Abimelech tried to touch Sarah, the wife of Abraham, but the Lord says, I have forbidden thee. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, தொடாதபடிக்கு நான் தடுத்தேன். In the book of Genesis 21st chapter 6th verse, there we read, I have forbidden you from touching her. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 20th chapter 6th verse.
அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. நீ தொட நான் அனுமதிக்கவில்லை. I have not suffered thee to touch her. விசுவாச மார்க்கத்தை பின்பற்றி போகிற தேவனுடைய ஜனங்களை தொடுவதற்கு தேவன் ஒருவருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. God has not permitted anybody else to touch the people who follow the path of faith. அவர்கள் விசுவாச வீரர்கள். They are the warriors of faith. அவர்களை தொடுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். God will not permit anybody to touch them. ஏனென்றால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? Because what does the Bible say? உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். He that toucheth you toucheth the apple of mine eye. சகரியாவின் புத்தகத்தை நீங்க படிக்கிற நேரத்தில் If you turn to the book of Zechariah, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். the Lord says, he that toucheth you toucheth the apple of mine eye. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். See how the Lord is concerned about his people. இரண்டாம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். Second chapter 8th verse. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். For he that toucheth you toucheth the apple of his eye. அப்போ நம்ம ஒரு காரியம் வழங்கிக் கொள்ள வேண்டும். நாம் கண்மணியாய் இருக்க வேண்டும். From that we understand that we should be the apple of his eye. நீ அவருடைய கண்மணி போல் இருக்க வேண்டும். We should be like the apple of his eye. கண்மணியை போல் என்னை காத்தள்ளும் என்று ஜெபிக்கிறாய். You pray that, oh Lord, keep me like that. Oh Lord, keep me like the apple of thine eye. ஆனால் நீ கண்மணியாய் இருக்கிறாயா? But are you found like that? இல்ல பொன்மணியா இருக்கிறியா? Or else are you just a golden grain? வேற ஏதாவது மணியா இருக்கிறாயா? Or else some other grain? நீங்கள் கண்மணியாய் இருந்தால், If you are really the apple of the Lord's eye, ஆண்டவர் சொல்வார், ஏன் கண் இப்போ இது கண்மணி, இது பேர் கண்மணி. and let us say this its name is the apple of the eye. யாருடைய கண்மணி? Whose apple of the eye? ஆண்டவருடைய கண்மணி. The apple of the eye of the Lord. அப்போ இது தொட்டால், If it is touched, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்ணில் கொண்டு கையை வைக்கிற? the Lord will say, you are touching the apple of mine eye. என்னுடைய கண்ணில் நீ கை வைக்கிற. You are touching the apple of mine eye. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved children of God, இங்கே போவாஸ் என்ன சொல்லுகிறான்? what does Boaz say here? உன்னை தொடாதபடிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். I have charged the young man not to touch thee. பாவம் உன்னை தொடாதபடிக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். The Lord had commanded that the sin should not touch you. வியாதி உன்னை தொடாதபடிக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். The Lord had commanded that the sickness should not touch you. சாத்தான் மரணம் உன்னை தொடாதபடி மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். And the Lord had charged that the Satan or the death should not touch or overcome you. இன்றைக்கு அநேகருக்கு என்னவென்றால், பின்பற்றி போவதற்கு பயந்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். Today many people are afraid to follow. அறுப்பு இழக்கிறவர்களை பின்பற்றி போக பயந்திருக்கிறார்கள். They are afraid to follow the reapers. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, அறுக்கிறவர்கள் அறுத்துக் கொண்டே போகிறார்கள். they that reap are reaping their harvest. நீங்கள் அவர்களை பின்பற்றி போங்கள். You follow after them. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இவர்களுக்கு பின்னே போங்கள். And the Lord says, you follow after them. இவர்கள் உங்களுடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். They are the people who are responsible for your souls. இவர்கள் உங்களுடைய பாரங்களை சுமக்கிறவர்கள். They will bear all your burdens. இந்த அறுவடையை சுமந்து களத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர்கள். They are the people who bear the harvest, take it to the granary. நீ இவர்களை பின்பற்றி போ. You follow after them. இவர்கள் பாரத்தை நன்றாய் சுமப்பார்கள். They can bear the burden well. சேர்க்க வேண்டிய இடத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார்கள். They will make you reach to the place where you want to reach. ஆகையால் இவர்களை பின்பற்றி போக நீ பயப்படாதே. Therefore be not afraid to follow after them. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். I have charged them not to touch you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இரண்டாவது அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உள்ள நுழைகிறதுல சில காரியங்களை அங்காங்க எடுத்து வைக்கிறேன். There are many things to say about this, but I am saying only a few of them. இரண்டாம் அதிகாரத்துடைய 12 13 வசனங்கள். Second chapter 12th and 13th. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே. நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினீரே. For thou hast comforted me
and you have spoken friendly unto thine handmaid. நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி என்னோடு பட்சமாய் பேசினீரே. You have comforted me and spoken friendly unto thine handmaid. வேத வசனத்தினுடைய சத்தியங்கள் எவ்வளவு தெளிவாய் வருகிறது பாருங்கள். See how clearly are the truths from the இவர் scriptures. போகிறது யார் பின்னாலே? Now she is pursuing after whom? அறுப்பறுக்கிறவர்களுக்கு பின்னாலே. She is following the reapers. மறுபடியில் என்றால் பாடுபடுகிறவர்களுக்கு பின்னாலே. In other words, she is following the suffering persons. பாடுகளுக்கு பின்னாலே வருவது என்ன? What will follow after the suffering? 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே நீங்க படிக்கிற நேரத்தில் If we turn to the 2 Corinthians 1st chapter, பாடுகளோடு தான் நமக்கு ஆறுதலும் வருகிறது. along with the suffering we will have comfort. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 Corinthians 1st chapter, பாடுகள் பெருகிறது போல அவராலே ஆறுதலும் எங்களுக்கு பெருகிறது. 5ஆம் வசனம், 5-6 வசனங்கள். எப்படியெனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல, for as the sufferings of Christ abound in us, அவருடைய ஆறுதலும் எங்களுக்கு பெருகிறது. so our consolation also aboundeth by Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இங்கே ஆறுதல் சொல்லுகிறது, பாபு அழாதப்பா, Here to அழாதப்பான்னு சொல்றதல்ல. here to say the comfort or consoling words is not just to say not to weep. ஆறுதல் என்று சொல்லும் பொழுது When you say the comfort, அதே 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் படிக்கும்போது அப்படி பாடுபட்டு சகிக்கிறவர்களை மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாக கர்த்தர் கொண்டு வருகிறார். and in the same 2 Corinthians 1st chapter, there it is mentioned the Lord is enabling the people who suffer that they may comfort others who are in similar suffering. அல்லாவிட்டால் அவர்களை அனுபவம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். Or in other words, they are made experienced people. பாடுகளோடு ஆறுதல் சொல்லுகிறது, பாடுபடுவதன் மூலமாகத்தான் கர்த்தரோடு ஜீவித்து ஒரு மனுஷனுக்கு அனுபவசாலியாய் மாறுவான். The consolation that comes with the suffering is that the person who suffereth becomes experienced in the suffering. சிலவங்க அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? Some people will ask what experience he is having. எத்தனை வருஷம் ஆச்சு? How many years he had been? என்ன கேட்டு பாரு, 47.25 சர்வீஸ் இருக்கு வருஷம். You ask me, I am having the service of 47 and 3/4 of an year. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved children of God, யார் ஆறுதலாய் இருப்பார்கள்? who can be the comfort or consolation? பாடுபட்டு சகிக்கிறவர்கள், The people who endure and suffer. நீங்கள் 94ஆம் சங்கீதத்தில் படிக்கும் பொழுது If we turn to 94th Psalm, 19ஆம் வசனத்தை படியுங்கள். 19th verse please. விசாரங்கள் எனக்குள்ள பெருகிற நேரத்தில் When the sorrow increaseth in me, உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. படியுங்கள். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகிற நேரத்தில் in the multitude of my sorrows within me, உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. thy comforts delight my soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, ரூத் என்ன சொல்லுகிறாள்? what does Ruth say? என்னோட நீர் ஆறுதலாய் பேசினீரே. You have spoken friendly with me. என்னோட நீர் ஆறுதலாய் பேசினீரே. You have spoken comfortably with me. எனக்கு ஆறுதல் சொல்வதற்கும் கூட ஒரு ஆள் இருக்கிறதோ? Is there a person even to console me? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த நேரத்தில் அந்த ரூத் கேட்கிறது போல நீயும் கேட்கிறாயோ? now are you asking as Ruth had asked that at that time? இவள் என்ன நினைத்திருக்க கூடும்? What she would have thought? எனக்கு யார் இருக்கிறார்? Who is there for எனக்கு me? யார் இருக்கிறார்? Who is there for me? இந்த மாமியார் தான் இருக்கிறான். Only this old daughter, mother-in-law. அவளுக்கு பல்லும் போச்சு, She had lost all her teeth அவளுக்கு முதுகெலும்பும் வளைஞ்சிருச்சு. and her backbone has bent down. நாம் போய் பிறக்கிற மாதிரி இவளுக்கு பிறக்க முடியாது. அதனால தான் மாமியார் வீட்டுக்குள்ள இருந்தா, இவ தனியா போனா. As I am gleaning the ears of corn, she cannot come and glean. That's why she is coming all alone. அவளுக்கு முடிஞ்சிருக்கும்னு சொன்னா மாமியார் கூட போயிருப்பேன். ஏன்னா மாமியாருக்கு இவளை குறிச்சு ரொம்ப உத்தரவாதம் இருக்கு, பாரம் இருக்கு. ஆனால் கூட போய் கதை புறக்க முடியவில்லை. If the mother-in-law was able, she would have also gone with Ruth. She had so much great burden and concern about her, but she was not able to. எனக்கு நீ ஒரு வாழ்க்கை உண்டோ என்று தான் ஒரு கேள்வி அவளுடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். From her heart, the question would have arisen whether I will have a life for me. எனக்கு யாராவது உண்டோ? Is there anybody for me? இதோ ஒரு ஆறுதலான வார்த்தை. Lo, behold, a consoling word. நீ செய்ததெல்லாம் என் செவிக்கு வந்திருக்கிறது. Whatever you have done has reached my ears. நீ உன் மாமியாருக்கு செய்தது நாங்கள் கேள்விப்பட்டோம். We have heard what you have done unto thy mother-in-law. நீ ஒரு விதவைக்கு செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். We have heard what you have done unto the widow. எங்கள் தேசத்திலே உன்னை பற்றி பேசுகிறார்கள். In our land they speak about you. உன்னுடைய நற்குணத்தை
ஒழுக்கத்தை பற்றி எங்கள் தேசத்திலே பேசப்படுகிறது. About your chastity and obedience it is spoken in our land. உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. Let the Lord recompense thy work. ரூத் என்ன சொல்லுகிறாள்? What does Ruth say? என்னிடத்தில் ஆறுதலாய் பேசினீரே. You have spoken friendly unto me. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of God. இந்த காலை நேரத்திலே In this morning ஆதரவற்ற உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். and the Lord is speaking to you with பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லாத உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். this says the solution to your problem, says the Lord to you. என்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் எங்க இருந்து வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். To you who is wondering from where the solution for my problem may come, என்னோடு நீ ஆறுதலாய் பேசினீரே. you have spoken friendly with me. ஒரு நிமிஷம் கால்களை முடக்கி உங்களோடு ஆதரவாய் பேசுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்பீர்களா? Shall we all kneel down for a moment and give praises unto the Lord who is speaking friendly and comfortingly to you? உன் ஆத்துமாவின் நிலவரத்தை அறிந்து உன்னை தேற்றும்படியாக உன்னோடு பட்சமாய் பேசுகிற உன் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்பாயோ? Will you not praise God who is knowing your state of the soul? He speaketh comfortingly to you. கொஞ்ச நேரம் இருதயத்தின் ஆழத்திலே இருந்து உன்னையும் விசாரிக்க ஒருவர் உண்டு என்பதை நீ அறிந்து கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவாயாக. From the depth of your heart, knowing that there is one person who inquires after you, you give praises unto him. உன்னுடைய நிலவரத்தை அறிந்து உன்னோடு பேசக்கூடிய ஒருவர் உண்டு என்பதை உணர்ந்து நீ அவருக்கு நன்றி செலுத்துவாயாக. You give thanks unto him, knowing that there is a person who knows your state and speaks comfortably to you. நீ ஆண்டவரிடத்திலே கேள், என்னையும் கூட நீர் கண்டீரோ? You ask the Lord, oh Lord, have you seen me என்னையும் நேசித்தீரோ? have you loved me also? என்னையும் முன்குறித்தீரோ? have you foredestined me also? என்னை விசாரிப்பதற்கும் எனக்கு ஆறுதல் சொல்வதற்கும் நீர் என்னை நினைத்து பார்த்தீரோ? have you thought about me to console and comfort me? நான் யாரும் இல்லை என்று எண்ணினேன். I thought there is nobody for me. எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்று நான் எண்ணினேன். I was thinking that there is nobody to console me, nobody to comfort me. நீர் என்னோடு பட்சமாய் பேசி நீர் எனக்கு ஆறுதல் சொல்லுகிறீரே. But you are speaking friendly to me and are comforting me. கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி உங்களுடைய ஆத்தும மனவாளனுக்கு ஸ்தோத்திரங்களை எடுங்கள். You can lift up your hands and give praises unto your beloved of your soul. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. Sudram. அடுத்தபடியாக Nextly, 3ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்துக்கு வாருங்கள். come to the 3rd chapter 11th verse please. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே. Now fear, my daughter, fear not. நீ வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். I will do to thee all that you require. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of that? நீ விரும்புகிறபடி நான் செய்வேன். I will do as you desire. உங்களுக்கு अनेक விருப்பங்கள் இருக்கும் பிரியமானவர்களே. Beloved, you all may have many desires. உனக்கு अनेक வாஞ்சைகள் இருக்கும். You may have many kinds of longings. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எனக்கு பணப்பற்றாக்குறை இருக்கிறது என்று சொல்லலாம். Probably you may ask, oh Lord, I am in need of money. பிள்ளைகளுடைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். You may say, I am having the problem concerning my children. குடும்ப பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். You may say that I have the problem in my family. எனக்கு ஒரு வியாதி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். You may say that I have a sickness in me. இதெல்லாம் உண்மைதான். It's all true. ஆனால் ஒரு வாஞ்சையை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். But I want to make known to you one desire. ஒரு விருப்பத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். I want to make known to you one thirst. நான் விஷயத்தை சொல்வதற்கு முன்னாலே உங்களிடத்துல கேட்கிறேன், அதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? Before telling that matter, I am asking you one thing from you. Will you accept that? நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்காக நான் அதிக ஸ்தோத்திரம் பண்ணலாம். If you say that, yes, we will accept, we will give praises unto God more and more. ஆம், நாங்கள் அதை ஆமோதிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. மேட்டர் தெரியாமலே இப்ப நீங்க ஆமோதிச்சிட்டீங்க. Now, without knowing the matter, you have approved it. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். John's Gospel 3rd chapter 30th verse. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise be to God. இப்போ என்ன வேண்டும்? What is needed now? நாம் பெருகணும். I should increase. நான் பெருகணும். I should increase. அப்படியா யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறான்? Is these the words of John the Apostle? John the Baptist? யோவான் ஸ்நாபகன் என்ன சொல்லுகிறான்? What does John the Baptist say? நான் சிறுக வேண்டும்.
I should decrease. நான் சிறுக வேண்டும். I must decrease. நீர் பெருக வேண்டும். He must increase. இயேசு ஆண்டவரே நீர் பெருக வேண்டும். Oh Jesus, you should increase. நான் உமக்குள்ளே ஒடுங்க வேண்டும். Oh Lord, I should be made little நீர் என்னிலே பெருக வேண்டும். You should increase in me. உம்முடைய பரிசுத்தம் என்னிலே பெருக வேண்டும். Your holiness should increase in me. உம்முடைய தாழ்மை என்னிலே பெருக வேண்டும். Your humility should increase in me. உம்முடைய அன்பு என்னிலே பெருக வேண்டும். Your love should increase in me. உம்முடைய பொறுமை என்னிலே பெருக வேண்டும். Your long suffering should increase உம்முடைய in me. நற்கிரியைகள் எனக்குள்ளே பெருக வேண்டும். Your good work should increase in me. உம்மை துதிக்கிற துதி என்னிலே பெருக வேண்டும். And the praise of praising thee should increase in me. நான் ஒன்றுமில்லாமல் ஆக விரும்புகிறேன். I want to be made into nothing. உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is the desire? இதோ உன்னுடைய மணவாளன் கேட்கிறார். Now the beloved of your soul is உன்னுடைய asking. வேண்டுதலின்படி நான் உனக்கு செய்வேன். I will do according to your requirement. உலக மனுஷன் கேட்கிறது போல நீ இப்பொழுது கேட்கிறாயோ? Are you asking as the worldly persons are asking? தா என்று அந்த ரெண்டு குமாரத்திகள் கேட்கிறார்களே, அப்படி நீ கேட்கிறாயோ? There are two daughters to the leech who ask, oh give me, oh give me. எவ்வளவுதான் தந்தாலும் போதாது என்று வாங்குறதுல நீ ரொம்ப அக்கறையா இருக்கிறாயோ? Are you so eager to receive more and more, not satisfied with what is given unto you? இப்போது மகளே நீ பயப்படாதே. Even now, daughter, fear not. உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். I will do to thee all that you need. இப்பொழுதும் என்னுடைய பிள்ளையே நீ பயப்படாதே. No, my child, fear not. உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். I will do to thee all that you need. உனக்கு என்ன வேண்டும்? What do you need? உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is your desire? எஸ்தர் ராஜாத்தியே, Oh, Queen Esther. உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is thy desire? சாலமோனே, Oh, Solomon. உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is thy prayer? தாவீதே, Oh, David. உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is thy prayer? நீ எதை வேண்டிக் கொள்ளுகிறாயோ Whatever you ask for, நான் அது உனக்கு செய்வேன். I will do unto thee. உங்களுக்கு எது வேண்டும்? What do you need? நீங்கள் என்னத்தை விரும்புகிறீர்கள்? What do you desire? ஆண்டவரே நான் உம்மை போலாக வேண்டும். Oh Lord, I should become like thee. ஆண்டவரே நான் உம்மை போலாக வேண்டும். Oh Lord, I should become like thee. இவையெல்லாம் மற்றபடி காண்கிறதெல்லாம் போய்விடும். All other things that are apparent will flee away. பதவி போய்விடும். And the temporal things will pass away. பணம் போய்விடும். And the money will go away. பலன் போய்விடும். Strength will go away. மனைவி போய்விடுவாள். Wife will go away. பிள்ளைகள் போய்விடுவார்கள். Children will go away. எல்லாரும் போய்விடுவார்கள். Everyone will go away. போகாதவர் மாறாதவர் ஒருவர் உண்டு. There is one person who never goes away or unchanging. அவர்தான் சர்வ வல்லமையுள்ள உண்ட தேவன். He is the Almighty God. நீ என்ன சொல்லுகிறாய்? What are you saying to இந்த him? நேரத்தில் அந்த யோவான் ஸ்நாபகன் சொன்னது போல நீர் எனக்குள்ளே பெருக வேண்டும். Now, as John the Baptist said, you should say, God, you should increase in me. ஆண்டவரே நான் சிறுக வேண்டும். Oh Lord, I must decrease. பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழங்கால் படியிடும்படியாகத்தான் சொல்லுகிறார். The Spirit of God wants you to kneel down now. இதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? Are you surrendering to this now? கர்த்தர் நம்முடைய மத்தியிலே பெரியவராய் இருக்க வேண்டுமானால், If the Lord is to be great in your midst, நாம் சிறுக வேண்டும். we should decrease. உன் குடும்பத்தில் அவர் பெரியவராய் இருக்க வேண்டுமானால், If the Lord should be great in your family, நீ சிறுக வேண்டும். you should decrease. உன் தொழிற்கூடத்திலே அவர் பெரியவராய் இருக்க In your வேண்டுமானால், working place, if you want to be great, நீ சிறுக வேண்டும். you should decrease. நான் அல்ல, Not I. நான் அல்ல, Not I. நான் அல்ல, Not I. கிறிஸ்துவே என்னிலே ஜீவிக்கிறார். Christ liveth in me. கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள். Shedding tears you pray. கண்ணீர் விட்டு கதறுங்கள். Shedding tears you cry unto him. ஆண்டவரே நான் சிறுக வேண்டும். Oh Lord, I must decrease. எனக்கு இந்த உலகத்தின் மாயை ஒன்றும் தேவையில்லை. I don't need any vanity of this world. தகப்பனே நீர் என்னில் பெருக வேண்டும். Oh my Father, you should increase in me. நீர் என்னில் பெரியவராய் இருக்க வேண்டும். Oh Lord, you should be great in me. கர்த்தர் தம்முடைய சபையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is visiting his church. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்துக் The கொண்டிருக்கிறார். Lord is visiting his people. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். The Lord is great. நம்முடைய தேவன் பெரியவர். Our Lord is great. அவரே பெருகுவாராக. Let him increase. அவரே உயர்வாராக. Let him be exalted. அவரே மகிமைப்படுவாராக. Let him be glorified. என்னை நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னை ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன்.
தினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். மரித்தவனோ பரிசுத்தமே நிறைவேற்றுவதன் ஆகாரமே. மரித்தவனோ பரிசுத்தமே நிறைவேற்றுவதன் ஆகாரமே. இனி நான் அல்ல பிழைப்பதனிலே கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். 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 எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து போவாஸ் சொல்லுகிற இன்னொரு வார்த்தையை கவனிப்போம். Nextly, let us consider another word spoken by Boaz. 3ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். 3rd chapter 13th verse. ராத்திரிக்கு தங்கியிரு. ராத்திரிக்கு தங்கியிரு. Tarry this night. ராத்திரிக்கு கொஞ்சம் தங்கியிரு. You tarry this night. டாரி மீட்டிங் முடிஞ்சிட்டு உடனே ஓடாத. After the tarry meeting, do not run away. ராத்திரிக்கு கொஞ்சம் தங்கியிரு. Tarry this night. ராத்திரியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. You tarry and pray for a while in the night. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அவள் போவாசுடைய பாதத்தில் இருக்கிறாள். She was at the feet of Boaz. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ராத்திரிக்கு இங்கே தங்கியிரு. Tarry this night. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God. நீங்கள் அநேகர் ஒரு ராத்திரி காலத்தில் நிற்கிறீர்கள். Many of you are standing in a night time. இந்த ராத்திரிங்கிறது என்ன? What is the meaning of this night உங்கள் time? வாழ்க்கையிலே சூழ்ந்து வருகிற பல அந்தகாரங்கள், பரீட்சைகள், The many trials and the darknesses that surround in your life. இருள், காரிருள் உன்னை சூழ்ந்து வருகிறது. The darkness, utter darkness is encompassing around you. யாருடைய முகத்தையும் உனக்கு தெளிவாய் தெரியவில்லை. You are not able to see anybody else's face clearly. சத்தங்களை சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. You are not able to identify the voices நீ clearly. இருக்கிற இடம் எப்படிப்பட்டதென்று இன்னும் உனக்கு புரியவில்லை. You are not able to discern what kind of a place are you in. ஆனால் ஒரே ஒரு இடம் தான் தெரிகிறது. But you know only one thing. போவாசுடைய பாதம். The feet of Boaz. அங்கே தங்கியிரு. You tarry there. அங்கே தங்கியிரு. You tarry there. இந்த ராத் காலத்திலே, In this night time. கர்த்தர் உன்னை கொண்டு போகிற இந்த இருளான பாதையிலே, In the path of darkness into which the Lord is leading you. நீ அந்த பாதத்திலே இரவெல்லாம் தங்கியிரு. You be at his feet in this night. இப்பொழுது யாரும் உன்னை பார்க்க மாட்டார்கள். Now nobody will see you. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிறது. The eyes of everyone is closed now. உன்னை பார்க்கிற கண்கள் ஒன்றே ஒன்று. Only one person's eyes are beholding you. ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். Only one man is seeing you. அவரே உன்னுடைய நாயகர். He is thy beloved. அவரே உன்னுடைய இரட்சகர். He is thy savior. அவரே உனக்காய் ஜீவனை கொடுத்தவர். He had given his own life for இந்த you. ராத்திரியிலே நீ இங்கே தங்கியிரு. Now tarry this night. ராத்திரி காலத்திலே கர்த்தருடைய பாதத்திலே விழித்திருந்து அவருடைய பாதத்திலே நீ முத்தம் செய்வாயாக. In the night time, keep awake in his presence and kiss his feet. உன்னுடைய இருதயத்தை நீ அவருடைய பாதத்திலே மாத்திரம் ஊற்றுவாயாக. You pour down your heart at his feet. உன் நிலவரத்தை அவருக்கு மாத்திரம் சொல்லுவாயாக. You share your real state unto him alone. கர்த்தர் உனக்காக ஜீவிக்கிறார். The Lord is living for you. ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் அநேகருடைய சிரசின் மீது இறங்கி கொண்டிருக்கிற நான் அறிகிறேன். I feel the glory of God, the presence of God descending upon the heads of many people. ஒரு பரிசுத்தமாக்குகிற, ஒரு மறுரூபப்படுத்துகிற ஒரு அக்கினியானது நம்முடைய மத்தியிலே பற்றி எரிகிறதை நான் காண்கிறேன். I see a fire that sanctifieth, that transfigureth, burning in our midst. அதற்காக கர்த்தர் ஒரு அந்தகாரமான பாதையிலே நடத்தி கொண்டு போகிறார். For that the Lord is leading you in a path of darkness. இந்த நேரத்தில் இந்த ராத்திரியிலே நீ தங்கியிரு. Now tarry this night here. தேவனுடைய சமூகத்திலே நீ தங்கியிரு. You tarry in the presence of God. கர்த்தருடைய பாதத்திலே நீ தங்கியிரு. You be at the feet of the Lord. அப்படியானால் If it is so, அவன் நிலைப்பார மாட்டான். he will not be rest.
அவன் இளைப்பாற He மாட்டான். will not be taking rest. அவன் இளைப்பாற மாட்டான். He will not be in rest. போவாஸ் சொல்றாரு, Boaz says, நான் உன்னை விவாகம் பண்ணலாம், yes, I can marry you. ஆனால் அடுத்து இன்னொரு சுதந்திரவாளி இருக்கிறானே, But there is another kinsman there. அவன் ரொம்ப நெருங்கினவன். He is more nearer to you. அவன் என்னை விட கொஞ்சம் கூட நெருங்கினவன். He is nearer to you than me. இப்போ நெருங்கி நிக்கிறது நான் இல்ல, அவன் தான் நெருங்கி நிக்கிறான். Now I am not nearer to you, but he is nearer to you. ஆகையால் அவன்கிட்ட போய் சம்மதம் கேட்டுட்டு தான் அடுத்த நடவடிக்கை நான் எடுக்கணும். Because therefore I can take the next action only after getting permission from him. ஆகவே நீ கொஞ்சம் பொறுத்துரு. Therefore tarry for a while. அவன்கிட்ட கூப்பிட்டு மேட்ரை கேட்டாச்சு, ஓய் இங்க வாரம். Seeing him, he is calling, oh, come here. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ஓய்ங்கிற சத்தம் எனக்கு. In Kanyakumari district only, this voice will be heard. அது மைத்தன்னரை கூப்பிட ஓய் இங்க வாரம். It is the voice calling another person, you, oh, come here. நகோமியினுடைய அந்த நிலத்தை நம்ம அதை விற்க போறாங்க, நீங்க வாங்க போறீங்களா? Naomi is selling her piece of land. Are you going to purchase it? நீயும் நானும் இல்லாம அதை மீட்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது. Apart from you and me, there is nobody else to redeem it. அதனால நீரோ நானோ யாராவது மீட்டுக்கொள்ள வேண்டும். Therefore either you or me should redeem it. நீங்கள் 4ஆம் அதிகாரத்துல போய் படிச்சு பாருங்கள். You go home and read the 4th chapter well. அப்போ அவன் சொல்றான், இல்ல நான் வாங்கிடுறேன். And he says, yes, I will purchase the field. அப்போ போவாஸ் சொல்றாரு, At that time Boaz says, சொத்து வாங்கினா மாத்திரம் போதாது, it is not sufficient if you purchase the land. ரூத்துட்ட இருந்து மேட்டரை எழுதி வாங்கிடணும். You have to get it returned from Ruth also. நியாயப்பிரமாணத்தின்படி எழுதி வாங்கியாச்சுன்னு சொன்னா இவ அவளுக்கு மனைவி ஆகணும். Yeah, if according to the law it is written as a deed unto him, she will become his wife. மேட்டரை சொன்னா அவன் சொன்னா, இல்ல வேண்டாம் வேண்டாம் நீரே வாங்கிக்கணும். When this matter was told unto him, he says, no, I will not purchase the land. You can purchase it. இப்போ நெருங்கின உறவான அந்த சுதந்திரவாளியை பார்ப்போம், அந்த ஆளு எப்படிப்பட்டோம் நம்ம சிந்திப்போம். Now let us consider this nearer kinsman. What kind of a man we will consider? நெருங்கின சுதந்திரவாளி யாரு? The nearer kinsman, who is he? அவருக்கு சொத்துக்கு மேல மாத்திரம் தான் ஆசை. He is desiring only the land, the property. அவளுக்கு ரூத் மேட்டரே அல்ல. And he is not considering Ruth at all. அவனுக்கு நிலம் தான் தேவை. He needs only the land. ஆனால் ரூத் அவளுக்கு உங்களுக்குள்ள இருந்து பெற வேண்டிய ஆதாயம் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு சரி போயிட்டு வாங்க. After sucking away all the profit that can be obtained from you, they will say, okay, you can go away. நெருங்கின சுதந்திரவாளி யார்? Who is that nearer kinsman? மாம்ச சம்பந்தமான உறவுகள், உதவிகள். They are the assistances and relationships in the carnal sense. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் நெருங்கி நிற்கிறான். They make these standing nearer. இப்பொழுது எது உன்னை நெருங்கி நிற்கிறது? Now which is standing nearer unto you? இந்த நெருங்கின சுதந்திரவாளி யார்? Who is your nearer kinsman? அவன் என்ன கேட்கிறான்? What is he asking? நிலம் போதும். The land is sufficient for me. உன் மூலமாய் உண்டாகிற நன்மை போதும். The goodness that comes from you is sufficient. ஆதாயம் போதும். The profit is enough. இந்த உலகம் உலகத்தாரும் உன்னிலிருந்து அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். The world and the worldly people are expecting that only from you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, உலகத்தினுடைய அன்பு அவ்வளவுதான். the love of the world is just that. அவன் முடியாதுன்னு சொன்ன நேரத்தில் When he said, no, I cannot redeem it, போவாஸ் அங்கே வருகிறார். Boaz comes there. அவன் சுதந்திர முறையை ஏற்றுக்கொள்ளுகிறான். He is accepting that heritage. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இந்த சுதந்திரவாளி யார்? Who is this kinsman? இவர்தான் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. He is the owner of everything. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, if you turn to Hebrews 1st chapter 2nd verse, தேவன் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக கிறிஸ்துவை நியமனம் செய்திருக்கிறார். and the Lord God the Father has appointed Jesus Christ as heir of all things. படியுங்கள். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். He had appointed heir of all things Christ. இந்த சுதந்திரவாளி தான் இந்த சொத்தையும் மீட்க வேண்டும், ரூத்தையும் காப்பாற்ற வேண்டும். Only this heir should redeem the property and keep Ruth also. இப்பொழுது அவளை மீட்க வேண்டிய ஒரு பொறுப்பு
போவாசுக்கு இருக்கிறது. Now Boaz has the responsibility of redeeming her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. மீட்பதற்கு உன்னையும் என்னையும் அன்றி வேற ஒருவரும் இல்லை. To redeem it, there is nobody else apart from you and me. அப்படியானால் இப்பொழுது ரூத்துக்கு ஒரு மீட்பு அவசியமாக இருக்கிறது. If it is so, Ruth needs redemption now. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, தேவன் முதலாவது நம்ம இரத்தத்தினால மீட்டுக் கொண்டார். the Lord first by his mercies had redeemed us. அதற்கு கல்வாரியிலே தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக God. தேவன் முதலாவது நம்ம இரத்தத்தினால மீட்டுக் கொண்டார். The Lord first by his mercies had redeemed us. அதற்கு கல்வாரியிலே தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தினார். For that, upon Calvary, he shed his precious blood. இப்பொழுது ஒரு சரீர மீட்புக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். Now he is preparing us for the redemption of the body. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும் பொழுது, If you turn to the book of Isaiah the prophet, read the 43rd chapter, first verse. படியுங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். Fear not, for I have redeemed thee. உன்னை மீட்டுக் கொண்டேன். I have redeemed thee. இப்பொழுது தேவன் நம்மை மீட்டு தமக்கென்று கொள்ளுகிறார். Now the Lord is redeeming us for himself. இந்த மீட்பிலே உண்டாகிற விசேஷம் என்ன? What is the specialty that is made in this redemption? இப்பொழுது நாம் அவருடைய மனைவியாய் மணவாட்டியாய் மாறுகிறோம். Now we are becoming his wife and his bride. அந்த நிலத்தையும் மறுபதிலை சொன்னால் தேவன் நம்மை மீட்டுக் கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்ளும் போது, ஒன்று நம்மள ஒரு ஊழியம், இரண்டாவது நம்முடைய ஒரு ஜீவியம். When the Lord is redeeming us, there are two parts. One part is our life, second part is our ministry. நிலத்தையும் ரூத்தையும் மீட்டுக் கொள்கிறான். He is redeeming the land as well as Ruth. மறுபதிலை சொன்னால் நம்முடைய உள்ளான மனுஷனையும் புறம்பான மனுஷனையும். In other words, our inner man and the outer being. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. உள்ளும் புறம்பும் உண்டாகிற மீட்பு தான் உண்மையான மீட்பு. The true redemption is that the redemption that is made in and out. இந்த சரீரத்திலே நமக்கு ஆண்டவருக்கு ஒரு சேவை உண்டு. There is a service for the Lord that is to be done in this body. நமக்குள்ளே வளருகிறான உள்ளான மனுஷனிலே நித்தியத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. We have a life in eternity through the inner man who is growing in us. ஆகவே நீ நினைக்கலாம் உனக்கு சுதந்திரவாளி ஒருவரும் இல்லை என்று, ஆனால் ஒரு சுதந்திரவாளி இதோ உன்னண்டையிலே நின்று கொண்டிருக்கிறார். Therefore you may think that there is no hair for you, but no, your hair is standing near unto you. உன்னுடைய சிருஷ்டிகரே, உன்னுடைய நாயகர், Thy creator is thy husband. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் சீக்கிரம் படியுங்கள். 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. உன்னுடைய சுதந்திரவாளி யார்? Who is thy redeemer? சர்வ பூமிக்கும் ஆண்டவர், The Lord God of the whole earth. முழு உலகத்துக்கும் ஆண்டவர். The God of whole earth. அவர்தான் உன்னுடைய மீட்பர். He is thy redeemer. இஸ்ரவேலின் மீட்பர்ங்கிறது அவருடைய நாமம். The name of him is the redeemer of the Holy One of Israel. இதோ உன்னுடைய மீட்பர் உன்னண்டையில நின்று கொண்டிருக்கிறார். Thy redeemer, behold, is standing near you. யோபு என்ன சொல்லுகிறார்? What does Job say? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer liveth. என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer liveth. உன்னை ஆதரவற்றதான உன்னை, அனாதையான உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக சர்வ பூமியின் ராஜா உன்னண்டையில நின்று கொண்டிருக்கிறார். The King, the Lord of the whole earth, is standing near you to redeem you, who is an orphan, who is having nothing, nobody to look after. காரியம் என்னமாய் முடியும் என்று பொறுத்திரு. Sit still until thee know how the matter will fall. காரியம் என்னமாய் முடியும் என்று நீ பொறுத்திரு. Sit still until thou know how the matter will fall. இன்றைக்கு அவன் அதுவரைக்கும் இதுவரைக்கும் அவன் இளைப்பாற மாட்டான். He will not be in rest till he performs this. இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவன் இளைப்பாற மாட்டான். He will not be in rest until he finishes this thing today. இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்னே அவர் இளைப்பாற மாட்டார். He will not be in rest until he have finished the thing this day. இன்றைக்கு கர்த்தருடைய ஜீவியத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். This day the Lord is going to do a miracle in your life. இன்றைக்கு அந்த சுதந்திரவாளியை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்னே கொண்டு நிறுத்துகிறார். This day the Lord is bringing the hair to stand before your eyes. உனக்கு இழந்து போனதெல்லாம் மீட்டு உனக்கு ஒரு வாழ்க்கையும் கூட தரும்படியாக அவனுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். To salvage everything you have lost and to give you back one more life.
he is standing near you. மோவாப் தேசத்துக்கு போன நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்தாய். When you went to the land of Moab, you have lost everything. ஆனால் இதோ இழந்து போனதை மீட்கும்படியாக ஒரு மீட்பர், ஒரு சுதந்திரவாளி உன்னண்டையிலே நின்று கொண்டிருக்கிறார். But now a redeemer, a savior is standing near you to save everything that has been lost. உன்னுடைய நம்பிக்கை இழந்தாயோ? Have you lost your hope? உன்னுடைய விசுவாசத்தை இழந்திருக்கிறாயோ? Have you lost your faith? உன்னுடைய பரிசுத்தத்தை இழந்திருக்கிறாயோ? Have you lost your holiness? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்திருக்கிறாயோ? Have you lost your spiritual life? உன்னுடைய மேன்மையை இழந்திருக்கிறாயோ? Have you lost your excellence? இதோ ஒரு சுதந்திரவாளி இழந்து போனது எல்லாவற்றையும் மீட்கும்படியாக அவன் உன்னண்டையில வந்திருக்கிறான். Now the kinsman, the heir, is standing near you to redeem and to save everything that had been lost. இன்றைக்கு காரியம் நிறைவேறுகிறது வரையிலும் அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். Until this thing is finished, he will not be in rest. யாரோடு கர்த்தர் பேசுகிறாரோ எனக்கு தெரியாது. I do not know unto whom the Lord is speaking these words. ஆனால் கர்த்தர் உங்கள் யாருக்குள்ளேயோ ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். But the Lord is going to do a definite work in some one of you. இன்றைக்கு இந்த காரியம் நிறைவேறும். Today this thing will be performed. பரலோகம் அவசரமாய் இருக்கிறது. And the heaven is readily present. பரலோகம் உனக்காக மிகவும் துரிதமாய் இருக்கிறது. And the heaven is hastening for you. நாம் நம்முடைய சுதந்திரவாளியை தேடி போவோமாக. Let us seek after our kinsman and heir. எல்லாரும் கண்களை மூடுங்கள். Let us all close our eyes. இன்றைக்கு இந்த காரியம் நிறைவேறுகிறது வரையிலும், Today, until he finisheth this thing, அதை முடிக்கிறது வரையிலும் till he finisheth this thing today, அவர் இளைப்பாற மாட்டார். he will not be in rest. உன்னில் ஆரம்பித்த வேலையை நிறைவேற்றி முடிக்கிறது வரையிலும் உன்னை ஆள்கொண்ட உன்னுடைய ஆண்டவர் ஓய்ந்திருக்க மாட்டார். The Lord who is ruling over you will not be still until he performs and accomplishes the thing which he had started in you. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது வரையிலும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். Till he had performed the word spoken unto you, he will not leave you nor forsake you. தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய உள்ளங்களை ஊற்றிக் கொண்டே இருங்கள். You continue to pour down your heart in the presence of God. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பிரத்யட்சமான பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இருக்கிறது. The manifested presence of the Holy Ghost is in our midst. உங்களுடைய சுதந்திரவாளியை குறித்து அவர் சொல்லுகிறதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். You consider what he is saying about the heir. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன். I have charged them, not one should touch you. உனக்கு ஆறுதலும் தேறுதலும் அவர் தந்து கொண்டிருக்கிறார். He is giving you the comfort and consolation. நீ விரும்புகிறது எல்லாவற்றையும் செய்வேன் என்று அவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். He is giving you the promise that I will do all that you require. இந்த ராத்திரியிலே இங்கே தங்குகிறேன் என்று அவர் உன்னோடு பேசுகிறார். He is speaking to you. You tarry this night here. உனக்கு நெருங்கின ஒரு சுதந்திரவாளி உண்டு, அவனிடத்தில் விடைபெறும்படி அவர் சொல்லுகிறார். And there is a nearer kinsman to you. He wants you to say goodbye to him. மாம்ச சம்பந்தம் எல்லாம் விலகி போவதாக. Let all the carnal relationships go away. மாம்சத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை எல்லாம் விலகி போவதாக. Let all the hope upon the carnality go away. உன்னை உருவாக்கின உனக்காக மீட்கும் பொருளை கொடுத்த ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றிக் கொள்வாயாக. You get hold of the Lord God who is thy maker, who had provided everything for you. எல்லா அன்புகளும் உன்னை விட்டு விலகி போகட்டும். Let all other loves depart from you. கர்த்தருடைய அன்பை சார்ந்து கொள்வாயாக. Lean upon the love of God. கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்வாயாக. Lean upon the grace of God. கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து கொள்வாயாக. You depend upon the power of God. தேவ கிருபை உன்னை தேடி வருகிறது. The grace of God is seeking after you. கர்த்தர் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். The Lord is strengthening you. இன்றைக்கு இந்த காரியம் நிறைவேறும். Today that thing will be done unto you. நிறைவேறுகிறது வரையிலும் அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். He will not sit still. That thing is finished unto you.
எல்லாரும் எழும்பி நின்று 464வது பாட்டை படியுங்கள். நிலையில்லா உலகினில் அலைந்ததாம் நேசன் என்னை, நிலையில்லா உலகினில் அலைந்ததாம் நேசன் என்னை, நேசரை தேடி கண்டெடுத்தே, நேசரை தேடி கண்டெடுத்தே, நினைந்தென்னை வரைந்தேவும் சிந்தையோ நீடொழியாய் உம்மை சேவிக்கவே, நினைந்தென்னை வரைந்தேவும் சிந்தையோ நீடொழியாய் உம்மை சேவிக்கவே, பரிசுத்தரே நின் திருக்கரத்து படைக்கிறேன் தத்தமாய் என்னை உமக்கே, பரிசுத்தரே நின் திருக்கரத்து படைக்கிறேன் தத்தமாய் என்னை உமக்கே, மாறானி நோக்கமும் நிறைவேற்றி மாற்றிடும் நின் சாயலா, மாறானி நோக்கமும் நிறைவேற்றி மாற்றிடும் நின் சாயலா, சேர்த்த செய்வதின் ஆதாரம் என்ற நீரே, சேர்த்த செய்வதின் ஆதாரம் என்ற நீரே, போதையும் என் சித்தம் யார் செய்யவே, போதையும் என் சித்தம் யார் செய்யவே, புது பிரிய மனதையும் ஆவியினால் ஜீவபலியாய் என்னை ஒப்புவித்தேன், புது பிரிய மனதையும் ஆவியினால் ஜீவபலியாய் என்னை ஒப்புவித்தேன், பரிசுத்தரே நின் திருக்கரத்து படைக்கிறேன் தத்தமாய் என்னை உமக்கே, பரிசுத்தரே நின் திருக்கரத்து படைக்கிறேன் தத்தமாய் என்னை உமக்கே, மாறானி நோக்கம் நிறைவேற்றி மாற்றிடும் நின் சாயலா, மாறானி நோக்கமும் நிறைவேற்றி மாற்றிடும் நின் சாயலா, பூமியில் உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் என்றீரே, பூமியில் உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் என்றீரே, இகமது வரும் இட துயர் யாவுமே, இகமது வரும் இட துயர் யாவுமே, இனி வரும் மகிமைக்கு இணையாகுமோ, வானபலியாய் என்னை ஒப்புவித்தேன், இனி வரும் மகிமைக்கு இணையாகுமோ, வானபலியாய் என்னை ஒப்புவித்தேன், பரிசுத்தரே நின் திருக்கரத்து படைக்கிறேன் தத்தமாய் என்னை உமக்கே, பரிசுத்தரே நின் திருக்கரத்து படைக்கிறேன் தத்தமாய் என்னை உமக்கே, மாறானி நோக்கமும் நிறைவேற்றி மாற்றிடும் நின் சாயலா, மாறானி நோக்கமும் நிறைவேற்றி மாற்றிடும் நின் சாயலா, நான் பரிசுத்தராயிருங்கள் என்றீர், நான் பரிசுத்தராயிருங்கள் என்றீர், பரிசுத்தமாகும் நின் வசனத்தினால், பரிசுத்தமாகும் நின் வசனத்தினால் கருவிரையற்ற பரிசுத்தனாகிட ஆவியாக்காவிடம் ஒப்புவித்தேன், கருவிரையற்ற பரிசுத்தனாகிட ஆவியாக்காவிடம் ஒப்புவித்தேன், பரிசுத்தரே நின் திருக்கரத்து படைக்கிறேன் தத்தமாய் என்னை உமக்கே, பரிசுத்தரே நின் திருக்கரத்து படைக்கிறேன் தத்தமாய் என்னை உமக்கே,
நோக்கமும் நிறைவேற்றி மாற்றிடும் நின் சாயலா மாறானி நோக்கமும் நிறைவேற்றி மாற்றிடும் நின் சாயலா இதோ சீக்கிரம் நான் வருகிறேன் என்றவரே இதோ சீக்கிரம் நான் வருகிறேன் என்றவரே என்று நான் காண்பேன் திருமுகமே என்று நான் காண்பேன் திருமுகமே மறுரூபம் அடைந்தும் ஒரே இடவே மகிபனை என்னையும் ஒப்புவித்தேன் மறுரூபம் அடைந்தும் ஒரே இடவே மகிபனை என்னையும் ஒப்புவித்தேன் படக்கிருந்தோ என்னை உமக்கு படக்கிருந்தோ என்னை உமக்கு மாறானி நோக்கமும் நிறைவேற்றி மாற்றிடும் நின் சாயலா 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 பரிசுத்தரே நின்றிரு கரத்தில் படக்கிருந்த என்னை உமக்கு பரிசுத்தரே திருக்கரத்து படக்கிருந்த என்னை உமக்கு மாறானி நோக்கமும் நிறைவேற்றி மாற்றிடும் நின் சாயலா 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 நான் பரிசுத்தராய் இருங்கள் என்றே நான் பரிசுத்தராயிருங்கள் என்றே பரிசுத்தமாக்கும் நின் வசனத்தினால் பரிசுத்தமாக்கும் நின் வசனத்தினால் கரை தீரையற்று பரிசுத்தனாகிட ஆவியா பாவிக ஒப்புவித்தேன் கரை தீரையற்று பரிசுத்தனாகிட ஆவியா பாவிக ஒப்புவித்தேன் கரை தீரையற்று பரிசுத்தனாகிட ஆவியா பாவிக ஒப்புவித்தேன் கரை தீரையற்று பரிசுத்தனாகிட ஆவியா பாவிக ஒப்புவித்தேன். Praise you, praise the Lord. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை எடுப்போம். Praise the Lord. இபலாய் சதுடாபலாய் டபல கரிபிக டபல கது. எல்லாரும் நன்றி உள்ளத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்முடைய ஆராதனை கத்தை நமக்கு நடத்தி தந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய சட்டைகள் நம்ம மேல் விரிக்கப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானுடைய அசைவாடுதலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை நீர் பொறுப்படுத்தீர், ஆசீர்வதித்தீர், எங்களுக்கு வெளிப்படுத்தின எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. எங்களுடைய காரியங்களே நீர் பொறுப்படுத்து எங்களுக்காக இன்றைக்கு கிரியை செய்ய மட்டும் நீர் இழைப்படையாத தேவனா இருக்கிறபடினால ஸ்தோத்திரங்க தாவே. நீர் உம்முடைய ஆறுதலினால் எங்களை ஆற்றி தேற்றுகிறவரா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்தங்களை தந்து எங்களோடு பேசி இனிமையாக எங்களுக்காக கிரியை செய்கிற தேவனா இருக்கிறபடினால ஸ்தோத்திரங்க தாவே. உம்முடைய ஆறுதலினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் எங்களை கத்தாவே நீர் இன்னைக்கு உம்முடைய வசனத்தினால தேற்றினபடினால ஸ்தோத்திரங்க தாவே. நீர் எங்களுடைய சுதந்திரவாளியா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தினால நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர் தாவே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மீட்பின் விழுக்கிறதே நாங்கள் அசட்டை பண்ணாதபடி நாங்கள் உமக்குள்ளே போதும் தங்கி தரித்திருக்க உதவி செய்ய ஓடந்து கெஞ்சுறோம். இன்னைக்கு வெளிப்படுத்தின எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நீர் எங்களை மீட்டுக் கொண்டு தாவே எங்களுக்கு ஒரு உன்னதமான இடத்தை ஆயத்தப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. அந்த நாளிலே தாவே உம்முடைய வருகிற நாள் வரைக்கும் நாங்கள் உமக்குள்ளே பாதுகாக்கப்படும்படியாக உதவி செய்யோடுமே. ரூத்துக்காக ஒரு போவாசை ஆயத்தப்படுத்துறது போல எங்களுடைய இயேசு மணவாளன் எங்களுக்காக
கத்தாவே சீக்கிரமாக வெளிப்பட போறபடினாலே நீர் எங்களை இந்த உலகத்தில் வைத்து எங்களை பக்குவப்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் சிறுகவும் நீர் எங்களுடைய பெருகும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் கத்தாவே. ஜீவியத்தில் வருகிறதான காலங்களிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கத்தாவே இந்த நாட்களில் தேவனுடைய கிருபையினால பலப்படும்படி உதவி செய்ய வேண்டும் கெஞ்சிரோம். இந்த தாவே இதுக்கு பிறகு நடக்க போறதான பரிசுத்த பந்திக்காக ஸ்தோத்திரம். அதுக்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமே. நாங்கள் பரிசுத்தராய் நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல உமக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் எந்த வேளையில் நீர் வந்தாலும் சந்திக்க தகுதியுள்ளவர்களாய் காணும்படியாக எங்களை ஒப்படைக்கிறோம். ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் போது உண்மை சந்திக்க தகுதியுள்ளவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். பாதுகாக்கும் பரிசுத்தப்படுத்தி எல்லா கன்மையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധ ആവിയാന്റെ ഐക്യവും നാമത്തിലും സകല പരിശുദ്ധവാന്കളോടും കർത്തരുടെ വരുകை വരെ നാം കൂടെ ഇരുப்பதாக. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. கர்த்தருடைய பந்திக்குரியவர்கள்